यशोदानन्ददायकाय नमः ओम नवनीतप्रियाय नमः ओम दान्ताय श्रीमते नमः ओम हयोमन्याय है
श्रीमते नमः ओम हयग्रीवाय नमः ओम महाविष्णुवे नमः ओम हरये नमः ओम आदित्याय नमः ओम सर्वभागीशाय नमः ओम सर्वाधाराय नमः ओम सनातनाय नमः निराधाराय नमः ओम निराकाराय नमः ओम निरीसाय नमः அவர்தான் எங்களுக்கெல்லாம் மூலபுருஷன் மூளையில புருஷன் அப்படிதான் அவளும் அப்படிதான் வச்சுட்டு இருக்கான். ஜட்ஜி சாமி ஒரு நிமிஷம் சாமி. ஆகமி கவிதையதேன்றார் சாத்துல ஜயாக்கியத்துல பார்வதி சிவமக்ராபியாம்னு சொல்றாரு. நீங்களாம் ஆகமத்துல பெரிய வேலை ராம்குமார் வந்துருப்பா. केसरी वेदांताचार्य ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकादिति आधारं सर्वविद्यानां श्री लक्ष्मी ब्रह्मणे नमः श्री लक्ष्मी ब्रह्मणे नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमत्परमहंसदेशिकाचार्याणां सर्वतंत्र स्वतंत्रनाथ दिव्यमणि पादुका सेवकानां श्रीमद् गोपालदेशिक सत्संप्रदाय प्रवर्तकानां श्रीमतां शिवताण्डवं श्रीवराहमादेशिकानां दिव्यचरणारविन्दयोः वेदपुरीवास्तव्यैः श्रीलक्ष्मीहरिवदन देवालये समर्पितेयं स्वागतपत्रिका रङ्गनाथपदद्वन्द्वं कलये हृदि सर्वदा यत्कृपादेशमात्रेण गच्छेत् ब्रह्मसलोकतां रङ्गनाथपदद्वन्द्वं कलये हृदि सर्वदा यत्कृपादेशमात्रेण गच्छेत् ब्रह्मसलोकताम्. இது வேதவாக்கியம். हे शिष्टलोकाः श्रुतार्यसूक्तिः सदा भजध्वं यदि शेखरेन्द्रं श्रयध्वमेतेन यथेष्टसिद्धिं न कर्मणा न प्रजया धनेन. हे शिष्टलोकाः श्रुत आर्यसूक्तिः सदा भजध्वं यदि शेखरेन्द्रं श्रयध्वं एतेन यथेष्टसिद्धिं न कर्मणा न प्रजया धनेन. श्रीमुष्णं भुवराहार्य कृपासिन्धुरसोद्भवं भारद्वाजकुलोद्भूतं यामुनेयं गुरुं भजे. श्रीमुष्णं भुवराहार्य कृपासिन्धुरसोद्भवं भारद्वाजकुलोद्भूतं यामुनेयं गुरुं भजे. आस्ये यस्य मनोरमा कृतपदा नित्यं प्रगल्भायते चित्तं किन्तु पतञ्जलिः स भगवान् संतिष्ठते निर्मलः. तस्मै योगिवराय किन्तु महते वेदान्तिने साहिती विद्याचार्यवराय शब्दपदये स्वस्त्यस्तु नित्यं मुदा. आस्ये यस्य मनोरमा कृतपदा अडिय अर्थं சொல்லிடுமா அடிய சரி சரி. முதல் ஸ்லோகத்துல ரங்கநாத பதத்வந்தம் கலையே ஹிருதி சர்வதா யத்கிருபாதேசமாத்ரேன கச்சேத் பிரம்ம சலோகதாம். ரங்கநாதனுடைய திருவடி தாமரையை நாம் ஸ்மரிக்கிறோம், அடியேன் ஸ்மரிக்கிறேன். அவனுடைய கிருபாதேசத்தினாலே தான் அவனுடைய இடத்திற்கு நாம் போக முடியும். அதாவது பூலோக வைகுண்டத்திலிருந்து
அந்த நித்திய விபூதியான வைகுண்டத்துக்கு போக முடியும். அதனால ரங்கநாதனுடைய திருவடிகளை நான் ஸ்மரிக்கிறேன் அப்படின்னு முதல் ஸ்லோகமாக. அப்புறம் நம் பக்தர்களுக்கு ஒரு சந்தேசமாக இங்கிலீஷ் சொல்றத மெசேஜாக, ஏ சிஷ்டலோகங்களே நீங்கள் தான் ஸ்ருத விரும்பும். எதை கேட்கணும் அப்படின்னா, ஆரிய சுக்தியே நம் பூர்வாச்சாரியர்களுடைய சுக்திகளை, அவர்களுடைய உபதேசங்களை நீங்கள் கேட்க வேண்டும். சதா பஜத்வம் எதி சேகரேந்திரம். எப்படி நம்ம யாருமே கேட்க முடியும் பூர்வாச்சாரியருடைய சுக்திகளை அப்படின்னா, இது மாதிரி யதிசேகரர்களாக இருக்கிற ஆச்சாரிய சிரேஷ்டர்களை அதற்காக நாம் ஆசிரிக்க வேண்டும். அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஸ்ரயத்வம் ஏதேன யதேஷ்ட சித்தியம், யாராருக்கு என்னென்ன தேவையோ அவர்களுக்கு அவர்களுடைய காமனை இச்சைக்கு அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற போல எல்லா பலங்களும் மோட்ச பரியந்தமான பலத்தையும் அது நமக்கு ஏற்படுத்தும். அதை தவிர்த்து ந கர்மனா ந பிரஜையா தனேன, இது வேத வாக்கியம். நீ கர்மா பண்றதுனாலையோ பிரஜைகள் உற்பத்தி பண்றதுனாலையோ தன சம்பாதனத்தினாலேயோ இந்த நாம் நினைக்கிற காரியம்னா சித்தி ஆகாது. அதனால ஆச்சாரியனுடைய திவ்ய சக்திகளை நாம் கிரகிக்க வேண்டும். அதை கிரகிக்கிறதுக்கு ஆச்சாரியர்களுடைய சரணங்களை நாம் பற்ற வேண்டும் அப்படின்னு என்னுடைய தாற்பயம். அடுத்தது ஸ்ரீகிருஷ்ணம் குருவராகிய கிருபாசுந்தரசோத்பவம் பாரத்வாஜ குரோத்போகம் யாமுனேயும் குரும் பஜே. வேண்டாம் இல்லை, அதுக்காக சொல்ல இது வந்து பூர்வாசிரமத்துல சுவாமியுடைய திருத்தாபனாருடைய திருநாமம் பூர்வராச்சாரியர்னு. சரி, பெருமாள் வச்சுட்டேன். இல்ல அதனாலதான் பூவராகன் போடுது. அதாவது பூவராகனுடைய பூவராகனுடைய கருணைக்கு பாத்திரமாக அவதரித்தவர் இவர் யாருன்னா, பூர்வாசிரமத்தில் இவருக்கு யாமுனாச்சாரியன் திருநாமம். ஆனா யாமுனாச்சாரியனுடைய திருநட்சத்திரம் தான் சுவாமியுடைய திருநட்சத்திரம். அதனாலதான் இது இங்க வந்து பாரத்வாஜ குலத்துல அவதரித்த வந்து யாமுனேயம், அதாவது அந்த யாமுனரே பாரத்வாஜ குலத்துல அவதரித்து நமக்கு நம்மை அருள் பாலிக்கும்படியாக இங்க இருக்கிறதுக்காக அந்த அரசு தான் இருக்கிறது. இது பூர்வாசிரம விஷயமா இது இல்லை, இது ரெண்டுமா தெரியணுன்றதுக்காக. ஏன்னா சுவாமியுடைய ஊர் வந்து பாண்டிச்சேரியை மறக்க முடியாது. ஸ்ரீமுஷ்ணம் தானே, பாண்டிச்சேரியில வாசம் பண்ணேன். அது என்ன சார் சுவாமி? சரி, இன்னொன்னு பாரத்வாஜ குலம் இது வந்து சுவாமியே போய் சிக்ஷிச்சாச்சு. இது இங்க வந்து இதெல்லாம் எழுதக்கூடாது அப்படின்னு பாரத்வாஜ குலம் கோத்திரம்லாம் இப்போ இங்க கிடையாது அப்படின்னு. இது எதுக்காக இங்க இது பண்ணிட்டுன்னா, பாரத்வாஜ குலத்துல பிறந்தவாளுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, அவன் வந்து அதிதி சத்காரம் எல்லாம் பண்ணுவார். நிறைய தான தர்மாதிகள் பண்றதுல வந்து சளைக்க மாட்ட ஒண்ணு இல்லாம இருந்தா கூட, விருத்துணியா இருந்தா கூட அவ பண்ணுவான்றது வந்து ரிஷி காலத்திலிருந்து வந்து இன்னி வரையும் அதை பார்க்கலாம். இதே தை உத்தராடம் வந்து அகோபர் மடத்துல இந்திமேட்டேஷிங்க அவரும் தை உத்தராடம் தான். அவரும் பாரத்வாஜர் குலத்துல அவதரிச்சவர் தான் அவரும். அவரும் இப்படிதான் இருந்த ராமன் பரதனுமே. ராமன் தண்டகாரண்யம் போறதே பரத்வாஜாசனத்துக்கு போனா, ராமனை தேடிட்டு பரதம் போனா பரத்வாஜாசனத்துக்கு தான் போனான். பரத்வாஜாசிரமம் கத்வா ராமன் சத்யபரம். அதனால இன்னொன்னு அதை தெரிவிக்கணுன்றதுக்காக அதை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமஹ ஸ்ரீமதி லட்சுமி பிரசன்னாகர பிரம்மணே நமஹ. வேதபுரியா புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஹைகிரத பகவான் ஸ்ரீ மங்களாசாசனத்திற்கு நவ நிசிம்ம சன்னதி நிர்மாண அனுகிரகமாக எழுந்து முடிய போகுது. மேற்படி சன்னதி நிர்வாகத்தினரால் மற்றும் வேத சம்ரக்ஷண லட்சுமி சரஸ் பாவதி சார்பாக சமர்ப்பித்த பகவதோபச்சார மடல் வைஸ்வதேவ தேவதாகதாரகோதய ஸ்ரீயம் விஸ்வமங்கலம் விசுத்ததி விலாசகாரணம் உத்தரோத்தராபிவிருத்திகாரி வாரிஜேக்ஷணம்
பாவயேததுத்தமாபி சத்சுகம் ஹயானனம். இந்த ஸ்லோகம் நட்சத்திர மாளிகால உத்தராஷாட நட்சத்திரத்துடைய மாளிகை. இந்த உத்தராஷாட நட்சத்திரத்துல சுவாமி மாலை இங்க சாதிச்சிருக்கிறார். மாலை நேரத்தில் ஒரு மாளிகை, அது உத்தராஷாட மாளிகை. அதனால் அதை முதலாவதாக தியானமாக சொல்லி அடியனுடைய சிறிய வந்தனத்தை, சிறுமையான வந்தனத்தை இந்த பெரிய நேரத்தில் சமர்ப்பிக்கின்ற பாக்கியத்தை அடியனுடைய திருத்தந்தையாருடைய திருவடி பற்றி, அழிந்து ஆமரியப்பன் திருவடிகளுடைய திருவடிகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள். என் அருள் வடிவர், என் அருள் வடிவர், நல் நெஞ்சர், வையத்து மண் பதைகள் உயர் வைடூரியம். இங்க நெஞ்சர்னு சொல்றார், அது நஞ்சை உடையவர்னு எடுத்துக்கிறதா? நல்ல நெஞ்சத்தை உடையவர், வையத்து மண் பதைகளோடு வஞ்சம் இல்லாத சொல்லும், வஞ்சமாக இருக்கும். உயர் வைடூரியம், தென்னகத்து மாசில் பலவர், அருளாளர் அடியினை, அருளாளர் அடியினை, நம் தேசிகனார் மறுவடிவம் தோத்தரிப்போ உண்மை, பொழுது எழுவோம் நித்தம் நமக்கு வேலையில் தோத்தரிப்போம் உண்மை, தொழுது எழுவோம் நித்தம், நான் கழுக்க எப்போதும் நயமுடனே, பூத்த மகிழ் வராக திருவேன், என்னுடைய நாவில் மதி திருவேன் குருவேன், எம்முடைய நாவில் மதி எதி, எம்முடைய நாவில் மதி எதி வரனே வேதபுரி வாரிய மகிழ். அர்த்தம் சொல்ல வேண்டாம். தன்னலம் அல்ல எதி வரரே, எதி வரரே, எதி வரரேன்னு சொல்லக்கூடாது. எதி வரரே வேதபுரீர் வாரீர் மகிழ்ந்துன்னு வரணும். எதி நிக்கப்படாது, எதி இல்லாத எதி மதி, எதி இல்லாத கூடும். தன்னலம் அல்ல சம்ஸ்கிருதத்துல எதி பக்தம்னு பேரு. அதனால அந்த பங்கம் வரக்கூடாது, அதுல சங்கமா இருக்காது. தன்னலம் அல்ல உலத்தனை ஆழ்வார் நவீன மறைகளில் ஆழ்ந்தும், பன்னரும் பாஞ்சராத்திர புரிதலை பட்டர் குழாவினை தெரிந்தும், பொன் என பண்டை நான்மறையின் பயனை பூரணமாய் பரமனுக்கு அளித்தும், மன்னிய சீர் மகர உத்திராணத்து உதித்த உயர் குரு ஞான தேசிகரே வருக. இத்தரையெல்லாம் கலியன் பாததூளி பட்ட இடம் என பதம் வைத்த புனிதர் திருக்குறளை ஆண்டவர். இத்தரையெல்லாம் கலியன் பாததூளி பட்ட இடம் என பதம் வைத்த புனிதர். வந்து வியாக்கரணத்தை ரொம்ப பரிசிரமம் பண்ணி மகா வியாக்கரணர். அதனால அடிய மகா வியாக்கரணர், மகா வியாக்கரணர் பாரத்வாஜ குலத்திலேயே பூர்வாசிரமத்துல சுவாமியினுடைய பிதாமகருடைய பிரபிதாமகர் அவர் நடுத்தர் சுவாமி. அவர் பிரபிதாமகர், அவர் பேர் அவருடைய பிதாமகருக்கு, அதாவது தாத்தாவுக்கு தாத்தாவா எழுந்திருந்த அவர் நடுத்தர் சுவாமி. சுவாமியோட தாத்தாக்கு இது நடுத்தர் சுவாமி திருநாமம். அவருக்கு நாராயணாச்சாரியன் திருநாமம். அன்னையாரிய கிருபாலப்த வேதாந்த யுகலாசயம் பாரத்வாஜ குலாப்திந்தும் நாராயணம் அகம் பஜே. நடுநாட்டு நாராயணாச்சாரியார்னு அந்த சுவாமியுடைய திருநாமம். அவர் மதத்திலேய பாஷ்யாதிகாரி. ஆமா, மதத்திலேய பாஷ்யத்து மட்டும் இல்லை, அதாவது சாங்கர மதம், மாத்த மதம், நம்ம மதம், எல்லா மதத்திலையும் நல்லா அதிகாரத்தை வச்சுட்டு அவள்லாம் இவர்கிட்ட வாசிக்க வந்திருந்தா. முக்கியமா சொல்லணும், சேது மாதவாச்சாரியன் தான் அவருக்கு திருநாமம். சேது மாதவாச்சாரியர் அவர் வந்து மாதவர். அந்த காலத்துல மாதவாலையும் படித்தாதான் இருந்திருக்கா. இருந்தாலும் இந்த சுவாமியுடைய திருவடி காலத்துல வந்து வாசிக்க வந்திருந்தார். அப்படிப்பட்ட
இந்த வித்யா பரம்பரை அதுக்காக இதை நீங்க தெரிவிச்சேன். அந்த வித்யா பரம்பரையில அவர் எப்படி அன்னையாரிய பிரதம சிஷ்யர் சமகாலர் அந்த சுந்தராரிய மகாதேசிகன். ஆமா, வில்லூர் வில்லூர் தமிழ்நாடு. சமகால ஆமா, சுவாமியின் அத்தியாசம் வித்யாபியாசம். அதனால இந்த வியாக்கரணம் சொல்லுவாங்க, சம்ஸ்கிருத கிராமர், இந்த பாணினி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க, பாணினி பதஞ்சலின்னு. அந்த வியாக்கரணத்துல பரிசிரமம் பண்றது ஸ்ரீ வைஷ்ணவால ரொம்ப குறைவு. அந்த சாஸ்திரத்துல அவர் பெரிய வித்வானா இருந்து மற்றவர்கள்லாம் அவரை ஆசிரிச்சார். அதே சாஸ்திரத்தை சுவாமி அதிகரிச்சார். சுவாமி அதே வியாக்கரணத்தை அதிகரிச்சு பூர்வாசிரமத்துல மகா வியாக்கரணராக இனி வரையும் எழுத்துல இருக்கிறார். அதனால அந்த வியாக்கரணத்துல மனோரமா அப்படின்னு ஒரு கிரந்தம், ராமன்ட்ரி ஒரு கிரந்தம் இருக்கு. இவருடைய மனோரமான்னு சொன்னாலே புரியும், அது புத்தகத்துடைய பேர் அது. ஆனா இங்க இவருக்கு எதுக்காக இது எழுதிருக்கேன்னா, இந்த வியாக்கரணத்தினுடைய மனோரமா வந்து இவருடைய திருமுக மண்டலத்திலேயே தெரியுது. அப்படின்னா வந்து வியாக்கரணம் இவருடைய திருவாக்களை எப்பொழுதும், அதனால்தான் யார் இப்போ நீங்க கவனிச்சிருப்போங்க, அவர் ஆரத்தி பண்ணும் பொழுது ஒரு ததுப்பரியும் சொன்னது ததுப்பரியும் சொன்ன உடனே அந்த வியாக்கரண அசுத்தி இருக்க அர்த்தம் வந்து விபரீதமாயிடும்னு அந்த ஒரு பயம். ஏன்னா நாம் வந்து எந்த ஒரு சத்தம் சொன்னாலும் எம்பெருமானுக்காக தான் நம்ம சொல்றோம், நமக்காக ஒன்றும் சொல்லலை. நான் கிட்ட விட்டு யாருக்காக பேரிச்சு கொடுக்குற மாதிரி நமக்காக சொல்லிக்கிறது. பெருமாளுக்கு போட்டுக்கலாம் கேசி கேசன்னு கேசவனை கிட்ட விட்டு அவனை கூப்பிடுறது அந்த பேரு அவன் ஏற்றுப்பான். அதனால இந்த வியாக்கரண சுத்தி இருக்கணும் எப்பொழுதும் அப்படின்னு திருத்தி பணி கொண்டது சுவாமிக்கு பால்யத்திலிருந்தே ஒரு பரிச்சயம். அதனால அது வியாக்கரணத்துல ஒரு அபியாசம் சம்ஸ்காரம் இருக்கிறதுனால சுவாமிக்கு ஏற்பட்டது. அதனால ஆசியே யஸ்ய மனோரமா கிருதபதா நித்யம் பிரகம்பாயதே சித்தம் கிந்து பதஞ்சலி. அந்த வியாக்கரண சூத்திரத்தை எழுதினவர் பாணினின்னு பேரு, அஷ்டாத்தியாயின்னு பேரு, அதுக்கு 8 அத்தியாயங்களை கொண்டது. அதுக்கு வியாக்கியானம் மகாபாஷ்யம் பேரு, அதுக்கு பதஞ்சலின்னு ரிஷி. அந்த பதஞ்சலி சேஷாவதாரம் ஆதிசேஷாவதாரம் சொல்லுவார். நம் பாஷிகாரும் ராமானுஜனும் ஆதிசேஷாவதாரம் சொல்லுவார். அவரை தான் இவரும் சொல்றதும் உண்டு. அதில் அவருடைய அந்த பதஞ்சலி சுவாமியுடைய சித்தத்துல எப்பொழுதும் எழுந்திருக்கிறார். சித்தம் கிந்து பதஞ்சலி சபகவான் சந்திஷ்டதே நிர்மலக. இதான் எது பேசினாலும் மகாபாஷ்யத்துல வியாக்கரண பாஷ்யத்துல இந்த மாதிரி சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி சொல்லிருக்காங்க சுவாமி கேட்டாலும் இது பண்டிதாலாம் ரசிக்கிற விஷயம். அது தஸ்மை யோகி வராய கிந்து மகதே. இவர் வந்து இப்படிப்பட்ட யோகி இவங்க வேலை போட்டுட்டு அவருக்கு சுவாகத்தம் பண்றேன்னு வியாக்கரணத்துல பெரியவர், அது இந்த சாஸ்திரத்தை பெரியவர் உட்காந்து சொன்ன உடனே இவரையும் போச்சுப்பார். இவர் வந்து சன்னியாசியா எழுந்திருக்க திரியாசிரமத்துல அப்படின்னு. அதுக்கெல்லாம் வேதாந்தி, பெரிய மகா வேதாந்தியா இருந்தாலும் சுவாமி இப்போ 5 வருஷமா இங்க இருந்திருக்கேன், இந்த ஊர்ல இருந்திருக்கேன், அதை மறக்க முடியாது சாத்தியம். அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் சுவாமிக்கு ஞாபகம் இருக்கு, நமக்கு நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் இல்லையோ. நம்ம இன்னைக்குதான் நம்ம வேலை கொண்டு வரோம். அதை நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக இவர் வேதாந்தியா இருந்தா கூட சாகித்ய வித்யாச்சாரியவராய பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில அங்க ப்ரொஃபஸரா கொஞ்ச காலம் இருந்தேன். சாகித்ய சாஸ்திரங்களை அங்க வந்து பிரவச்சனம் பண்ணியிருந்தேன். அதை ஞாபகப்படுத்துறதுக்காக இவர் வேதாந்தியா இருந்தாலும் சாகித்யத்திலும் வந்து இவருக்கு ஒரு தனி புலமை, அதுக்கு ஒரு தனி. அப்படிப்பட்ட வியாக்கரணத்துக்கே இவர் பத்தியா இருக்கிற சப்த பதைய அவருக்கு சொஸ்தி உண்டாகட்டும் எப்பொழுதும் இருக்கட்டும்னு. இது 4வது ஸ்லோகம். வாசாமதீஸ்வரதயாச்ச தபஸ்ரீயாச்ச யாகோஜ்வலேன விபுதேன புனஸ்கிருதோ யஹ சாஸ்திரமார்க பரிரக்ஷண பத்ததீக்ஷः ஸ்ரீமத்வராக யதிசேகரம் ஆசிரயேதம். சுவாமி சகல கலைகளும், அதாவது சாஸ்திரங்கள்ல மட்டும் நிபுணர்னு இல்லை, சாஸ்திரங்களை மட்டும் நிபுணர்னு இல்லை, வாஸ்து சாஸ்திராதிகள்லையும் சுவாமிக்கும் ஒரு பாண்டித்யம் உண்டு. ஏன்னா ஆகமத்துல நிறைய பரிச்சயம் உண்டு. ஆகமத்தில் பரிச்சயம் இருக்கிறவங்களுக்கு
சங்கீதம் வாஸ்து சாஸ்திரம்னா அவளுக்கு கரத்தலாமலமா இருக்கும், அவளுக்கு கையால் வந்து கடையா இருக்கும். அதனால அதெல்லாம் இருக்கு. பாச்சாமதீஸ்வரத்தையா என்ன சொல்றது, அதிகாரி, முக்கியாதிகாரி, அனுகல்பாதிகாரி எல்லாம் சொல்ற. ஆனா திரையோதச கர்ம கிருத்து 13 கர்மா அப்படின்ற பாஞ்சராத்திரத்துல அது சொல்ற 4 பேர் முக்கியம். என்னென்ன 4 பேர் பாச்சாமதீஸ்வரன் சாட்சாத் ஹயக்ரீவனாகவே ஹயக்ரீவனுடைய அவதாரமாக சுவாமி எழுந்தொழிலிருந்து தன்னுடைய தபோபலத்தினால இவர் யாகோஜனம் விபுதேன புரஸ்கிருதாயா சுவாமி வருஷத்துக்கு சபைகள் நடத்தியாது. வேதாந்த சதஸ் நடக்கும். சாமானிய சாஸ்திரத்திலையும் சபை நடத்தணும்னு சுவாமி புதுசா ஆரம்பித்து அந்த சபையை இன்னி வரையும் தான் நடத்திட்டு இருக்கார். இப்போ கூட இப்போ ஆழ்வார் திருநீர்கள் நடக்க போகுது. இது ஒரு சங்கல்பம் போடுது. நடத்த முடியாது. அதுதான் மாமியார் இருக்கிறவங்க இங்க வந்துட்டு வரீங்க, மாமியார் வந்துடுறீங்க. அங்க ஜலசோதரிகள் அங்க வைதிகால் தங்கி நடக்கிறது அளவுக்கு அங்க போராது. போராட்டம் ஒரு கிணறு தான் இருக்குது. அது எனக்கு தான் சௌகரியமா இருக்கும். எல்லாரும் அங்க சிரமப்படும். அதனால சாமானிய சபைகள் நடத்தி சபை நடத்துறது ஒரு சுவாமியுடைய ஒரு ஸ்டைல் சொல்லுவாங்க, செய்தி, ஒரு பிரக்கிரியா, ஒரு பദ്ധதி. என்னன்னா ஒரு விசேஷம், பண்டிதால எப்படி போஷிக்கணும் அப்படி போஷிச்சாலும், அதாவது அந்த போஷிக்கிறதுல வந்து தடையா இருக்கிறது அவருடைய காஷாய வஸ்திரம் தான். அடைய தெளிவா சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவளுக்கு அவ பக்கத்துல இருந்து அவளுக்கு என்னென்ன சௌகரியம் உண்டோ எல்லா சௌகரியத்தையும் தான் பக்கத்துல இருந்து உனக்கு அங்க ரூம் ஏற்பாடு பண்ணிட்டு அங்க போய் இருக்குன்னு சமாளியமே கிடையாது. முதல் நாளே அங்க போய் பார்த்து எல்லா ஏற்பாடையும் தானே பண்ணி திருப்பியும் அந்தந்த சுவாமிகளை எழுந்திருந்த பிறகு அந்தந்த வேலை அங்க வந்து அங்க அவன் என்ன பண்ணிட்டா, அவனுக்கு ஏதோ அசௌகரியம் இருக்கா சௌகரியம் இருக்கா தானே நேரம் எழுந்துருடைய அவளுக்கு நாம் கைங்கரியம் பண்ண முடியலையே. அதுதான் அந்த பாரத்வாத குலத்தினுடைய ஒரு ஸ்டைல்ஷம். அது நாம் சாட்சியாகும். தனக்கு வந்து இந்த காஷாய வஸ்திரம் வந்து தடையா இருக்கு அப்படின்னு சாமி சாட்சியாகும். சொல்ற வார்த்தைக்கு அடியே தோணுது. அடியனா எதுவும் அதிகப்படியா அப்படின்னு சோத்திரம் பண்ண தெரியாது, இருக்கிறதான் சொல்லிட்டு சாஸ்திர மார்க்க பரிரக்ஷண பத்த தீட்சா. இந்த சாஸ்திர மார்க்க பரிரக்ஷண பத்த தீட்சா அப்படின்னு சபை நடத்துறது மட்டும் இல்லாமல் அங்கங்க பாடசாலைகள்லாம் அங்கங்க ஏற்பாடு பண்ணி அங்க வேத பாடசாலையும் சாஸ்திர பாடசாலையும் அந்த பாடசாலைகள்ல உத்தீர்ணராக இருப்பாள்ல பெரிய பெரிய மகாவித்வான்கள்லாம் இருக்க. அடியேனும் அந்த பாடசாலை உள்ள நுழைஞ்சு வெளியே வந்தவன் தான். இந்த மாதிரி மகாவித்வான்கள்லாம் இன்னைக்கு இருக்க எல்லாருமே அந்த பாடசாலைக்கு சம்பந்தப்பட்டவா. அதே மாதிரி எல்லா திகதேசங்களும் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லா திகதேசங்களிலும் இன்னைக்கு முன்கோஷ்டி பின்கோஷ்டிக்கு அன்வைக்கிற கோஷ்டிருக்கோ எல்லாருமே அந்த பாடசாலை சம்பந்தப்பட்டவா. ஒரு குறுகிய காலத்தில் ஏற்பட்ட திருப்பணதாண்டவன் காலத்தில் ஏற்பட்ட பாடசாலையினுடைய ஒரு சரித்திரம் அது, விசேஷ வைபவம் அது. அப்படிப்பட்ட அந்த பாடசாலை இருக்கிறவங்க கூட நிறைய பேர் வந்துருக்காங்க. இந்த பாடசாலை ஆண்டவன் அந்தந்த ஊர்ல இருக்க பாடசாலையுடைய வித்தியார்த்திகள் தான் அவெல்லாம் அதிகாரிகள் எல்லாருமே. அப்படிப்பட்ட இந்த மாதிரி சாஸ்திர லட்சணம் மட்டும் இல்லாமல் இந்த சாஸ்திர பத்திரிகை ரங்கநாத ரங்கநாத பாதுகான்னு மாச பத்திரிகையும் திருப்பூர்தாண்டவன் அதை ஸ்தாபிச்சாச்சு. அதை விடாமல் இன்னும் நல்ல வெளியில நிறைய பக்கத்தோட நாட்டு படங்கள் அந்த படங்கள்லாம் இப்போ போட்டு நவீன ரீதியாக எந்த அளவுக்கு அதை தெரிவிக்கணுமோ தன்னுடைய உபதேசங்கள் வியாசங்கள் சுவாமியுடைய ஸ்லோகங்கள் அதுக்கு வியாக்கியானங்கள் மாதிரியாக பல கட்டுரைகள் நம்ம ஜெட்டி சுவாமியுடைய அவரோட புரிஞ்சிருக்க. என்ன பெரிய மகான்களுடைய வியாசங்கள்லாம் அதில் வெளியிட முடியாது. அது தானும் கடாட்சிச்சு அதை இன்றளவும் அதை போஷிச்சுட்டு இருக்க. அப்படிப்பட்ட வராஹி சேகரம் ஆசிரியத்தான். அப்புறம் ஏஷாம் பாவன பாவனைஹி சரணையோ சம்ஸ்பர்ஷனைஹி மானவீ பூமி தன்யதமாயதே நஹி தபஸ்துல்யம் யதோன்யத்வாம் ஸ்ரீமத் வேத புரீஷ திவ்ய நகரி வாகீஷ சம்சேவிதா ஸ்ரீஷாஷி சரண வராக ஜமினஹ நித்யம் சமர்ப்பச்சதி. இந்த
வேதபுரீஷம், இந்த வேதபுரின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பேரு. இந்த வேதபுரி ஏன் வேதபுரியா பேர் அப்படின்னா, இந்த வேதாத்மாவா இருக்கிற ஹயகிரீவன் எழுந்தொழிலிருந்து இதை சம்ரக்ஷணம் பண்றதுனாலதான் இந்த இந்த ஊருக்கு வேதபுரி வேதபுரியா இருக்கிறதுனால இந்த வேதபுரி இந்த நகரமே இன்னைக்கு அர்ச்சனை பண்றது சுவாமிக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட தபஸ்விகள்லாம் எந்த ஒரு எதிகளா இருந்தாலும் அந்த யதீஸ்வரர்கள் வந்து எங்கெங்க அவருடைய பாத சஞ்சாரம் எங்கெங்க இருக்கிறதோ அவருடைய திருவடி துகர்கள் எந்தெந்த நகரங்கள்ல வந்து நமக்கு நபிக்கிறதோ அந்தந்த துகள்களால நாம் பரம பவித்திரமாக ஆகிறோம் என்பது ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராண ஆகமங்கள்லாம் நம்ம சொல்றது. அந்த ரீதியில சுவாமி இன்னைக்கு எழுதுறதுனால இந்த வேதபுரிய அவரை அர்ச்சிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பரதபவனம் தீர்த்தீகர்த்தும் பதாதிரபி ஸ்ரீயா ஸ்வயம் அபிசுதோ பிராமியன்னே சத்யாபிதஸ்வ மகாமிருதா திசி திசி கலவு காலேபி அஸ்மின் சனாதன விக்கிரகம் ஜனட ரிஷபம் புஷ்டஞ்சீயாது வராகயதீஸ்வரா. இந்த தர்மன்றது வந்து ஒரு ரிஷபத்தை சொல்லுவார். எதுல வந்து குறிக்கோள் காட்டி சொல்லுவார். ஒரு தர்மன்றது வந்து எருது ரூபத்தில் இருக்குன்னு சொல்லுவார் சாஸ்திரங்கள் சொல்றது. அந்த எருது ரூபமா இருக்க தர்மத்தை சுவாமி போஷணம் பண்ற போஷிக்கிற தர்மத்தை சனாதன தர்மத்தை எப்படி போஷிக்கிறார் அப்படின்னா, இந்த அல்ப காலத்திலேயே அதாவது குறுகிய சங்கல்பம் நடக்கிற சமயத்திலேயே சுவாமி ஆசேத்து ஹிமாச்சலம் சஞ்சாரம் பண்ணி எழுந்தருளி, பிறகு சாலக்கிராமம் அங்கேயும் எழுந்தருளி. யாரும் பண்ணாத காரியம் நம்ம சம்பிரதாயத்துல அங்கெல்லாம் எழுந்து முதல்ல நிறைய பேர் போயிட்டு இப்போ சிங்கேரி சுவாமிகளும் போயிட்டு வந்திருக்கேன். அதனால இப்படிப்பட்ட ஒரு இந்த காரியம் யாருக்காக இவருக்காக இல்லை, ஆங்காங்கே சென்று அந்தந்த பெருமானை மங்களாசாசனம் செய்து வேதமுள்ளாரை முன்னிட்டு சொல்ற ரீதியில இவாள்லாம் அங்க ஆசிரியிச்சு இவருமான அந்தந்த திவ்யதேசங்களை போய் சேவிச்சுட்டு வந்தாதான் நமக்கும் ஒரு இந்த க்ஷேமம், இந்த பூமியும் தன்யமாகும் அப்படின்றதுக்காக சுவாமி இப்படிப்பட்ட திவ்ய தேச சஞ்சாரம் பண்ணி இந்த ரிஷப தர்மம் என்கிற ரிஷபத்தை வந்து போஷணம் பண்ண. மாதாஸ்வான் தனையானு தாய் வந்து தன் குழந்தையை ரட்சிப்பார். மேடம் இருக்காங்க ரிஷக்கு ஜொரையுதானு டாக்டர் வந்து ரோகியை ரட்சிப்பான். மற்ற சமயத்தில் ரோகி சிரிச்சு பேச மாட்டாங்க. ரோகியை என்னப்பா ரட்சிப்போம். அந்த அது ஒவ்வொருத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. மாதா தன் குழந்தையை பார்த்துப்பார். ரிஷக்கு வந்து டாக்டர் வந்து தன்னுடைய பேஷண்ட்டை கவனிச்சுப்பா. இன்னொரு பேஷண்ட்டுக்கு அவன் எழுதி தந்தா தான் உண்டு, இல்லாட்ட மொத்தம் பார்த்து மாட்டேன். அப்புறம் உத்தியான பாலஸ்தான் இந்த கார்டனுக்கு விவரம் காரணி அவன் தான் ரட்சிப்பான். அவன் சேனானி சேனை தலைவன் வந்து அவன் தன்னுடைய பட்டர்களை ரட்சிப்பான். ராஜா வந்து தன் பிரஜைகளை மட்டும்தான் ரட்சிப்பான். நிர்வாக சொன்னா தேவர்கள் வந்து எந்த தெய்வத்தையும் நமக்கு அக்னி நம்ம பூஜிச்சோம்னா அக்னி நமக்கு தரும். இந்திரன் ரட்சிப்பான். இந்திரன் அவன்கிட்ட கேட்டோம்னா அவன் இந்திரன் தான் நமக்கு தருவான். ஆனா ஆச்சாரியர்கள் அப்படிங்க பிரீத்தியா போஷயத்தை அசைவ எதிரி சிஷ்யாக பவத் சன்னிகை. இங்க ஆண்டவன் போன்ற ஆச்சாரியர்களாக நாம் சிஷ்யர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுகிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட சாந்தி சாந்தி தயா சுபோத சுபோதம்னா ஞானாதி குணங்களை உடைய இப்படிப்பட்ட மகான்களால் நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு. இது 8வது. மோகாந்தகார நிவகம் விரிஹந்த மீசானே தாப தூரண பட்டோனே கருணைக சிந்தோனே வேதாந்த தத்துவ மனனே சிகராயமானே ஸ்ரீமத்வராக ஜமினா பிரணமாமி நித்யம். நம்மளுடைய குருன்றது வந்து குருசப்தம் வந்து அஜ்ஞானத்தையும் குரு சப்தம் வந்து அதை போக்குறவனமாக, அதனால்தான் குருன்னு பேரு. அஜ்ஞானத்தை போக்குபவன் குரு.
அதனால இவர் அஞ்ஞானத்தை போக்குவனான இந்த குருவானவர் திருத்தாபம் நம்மளுடைய மனசுல இருக்கிற தாபங்கள்லாம் இந்த சம்சார தாபங்கள்லாம் வந்து போக்குவதற்கு வல்லமை பெற்றவர்கள். அது தானா வந்து கருணைக்கு சிந்துன்னு கருணைக்க பாத்திரங்களாக இருந்து அதை நமக்கு வந்து அருள் பாலித்து நம்மளை வந்து சம்ரட்சிக்கிறார்கள் ஆச்சாரிய புருஷர்கள். வேதாந்த தத்துவ மனமே சிகராயமானு வேதாந்த விசாரம் பண்ணணும்னா ஆண்டவன் சாஸ்திரம் தான் எல்லாருமே தெரியும் எந்த மாதிரி நடக்குதுன்னு. அவ மகமகமிக்கியா அவர்களும் எல்லாருமே வந்துட்டு சபையை நடத்தி சபைக்கு எல்லாரும் அன்வைக்கிறாங்க. ஏன் அன்வைக்கிறாங்கன்னா அந்த நடத்துறவாளுடைய வைகரியை பொறுத்தது. நடத்துறவா எந்த விதம் நடத்துறாளோ அப்போதான் அங்க அர்ச்சனை நம்ம சம்பத் பண்ற மாதிரி அர்ச்சனை பண்ணாங்கன்னா கட்டாயம் சேவாரசிகள் எல்லாம் வந்துட்டு இருப்பார் இல்லையா. கெட்டுக்கே போகாம அர்ச்சனை யாரும் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அங்க சேவிக்கே போக மாட்டேன். இவர் அப்படிதான் இதே மாதிரிதான் ஆண்டவன் பேர் எப்படி பண்ணா யாரும் தான் விட மாட்டேன். வைதிஷ்ய போத மரணேக்கு நம்ம ஸ்மிதாஸ்தே ஆண்டவன்கிட்ட இப்படி பற்பல கதைகள் அதிகரித்து இருந்தாலும் நான் வந்து நான் ஒரு முட்டா நான் அஞ்ஞன் அப்படின்னா எப்பயும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. அதனால ஏன்னா பெரியவாள்லாம் அப்படிதான் பண்ணுவோம். சம்பத் சபாதன விதம் பெரிய சம்பத்து நம்ம கிட்ட ஐஸ்வர்யம் இருந்தா கூட அவன் வந்து அதை போட்டுப்படுத்த மாட்டான். அவன் எந்த ஐஸ்வர்யம் இருக்குன்னு சொல்ல மாட்டான். அப்படின்னா மனுஷமான அர்த்தம் இல்லை, அதை பெருசுப்படுத்த மாட்டான். அப்போ அதே மாதிரி பாலேஷுவா ததிதரேஷு தடஸ்தபாவாக சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவாளா இருந்தாலும் சரி வித்வான்களாலும் சரி எல்லாருமே அதாவது சமநோக்காக இருந்து சமநோக்கம் இந்த இவங்க அரசாங்கத்தில் நினைச்சுக்காங்க. ஆனால் எல்லாரையும் சமபாவனையாக நடித்தாங்க. அவர் வந்தோடனே அவர் எங்கேயும் கேட்டார், வெங்கடேஷ் எங்கேயும் கேட்டு இங்கே வந்து உட்காரணும்னு கூட சொன்னேன். எல்லாரும் சமபாவனையாக பார்த்து அவர்களை நாம் வந்து ரட்சிக்கணும் என்று அந்த மாதிரி ஒரு திருவருள் சுவாமியுடைய சந்நிதியில் எப்பயும் உண்டு. இது வந்து உத்தமர்களுக்கு தான் இந்த மாதிரி ஏற்படும். லேகாஷ்ட கிருத்தியாக விவிதா விலட்சிய வந்து பல லேகங்கள் சுவாமி எழுதிட்டுபடியே இருக்கும். இல்லை இப்போ வந்தவுடனே வந்து ஆசிரமத்துக்கு வரத்துக்கு முன்னெல்லாம் கூட நிறைய ஸ்லோகங்கள்லாம் எழுதிட்டே சுவாமி எழுதிட்டே இருப்பார். அப்பப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணி சாச்சாரம் இந்த மாதிரி இந்த ஸ்லோகம் ஆச்சாரனுக்காக பண்ணேன், பெருமாளுக்காக பண்ணேன், அந்தந்த இவாளுக்காக பண்ணேன் அப்படின்னு சாட்சியாகும். ஆனால் இப்பயும் அந்த காரியம் பண்ணிட்டு இருப்பேன். தான் எழுதிட்டு இருப்பேன். சில இதெல்லாம் வந்து பாதுகையிலேயே வந்துட்டு இருக்கேன், சில வராமல் அப்படியேவும் வச்சுட்டு இருக்கேன். ஷட்சி பூர்த்தி மலர்ந்து அநேகமாக வரும். என்ன வேதாந்த சாஸ்திராசிய போதனாய அதாவது எழுதுகிற விஷயங்கள் இல்லாமல் வேதாந்த விஷயமாகத்தான் இருக்கும். ஏனோ தானோன்னு எழுதுகிற விஷயங்களாக இருக்காது. அப்படிப்பட்ட ரங்கேஷ ஹிருத்யாசுத பாதுகாசு ரங்கநாதனுடைய ஹிருதய கமலத்துல ஸ்வீகரிக்கப்பட்ட பத்திரிகையான அந்த பாதுகையில வந்து ஹிரண்ய விஷ்டியாக ஒரு பொன்மழையாக சுவாமிகளுடைய லேகங்கள்லாம் எப்பொழுதும் பொழிந்து கொண்டே இருக்கின்றன. எத்காருண்ய வசாத் கலாவபி யுகே வர்ணாசிரமாத் உச்சாரவான் தர்ம பாரத வருஷசீமணி குண காருண்ய மாட்டீகதே येषां वीक्षण वैभवात् श्रुतिपराः विद्यालयाः शोभनाः तत्तद्देश विराजमान पदवीं संसेव्यमानाः स्वयं यत्कारुण्यवशात् कलावपि சுவாமியுடைய ஒரு காருண்யவசத்தினால வந்து இன்னைக்கு வர்ணாசிரம தர்மன்றது வந்து இன்னைக்கும் நிலைத்தில் இருக்கு. வந்து அது வந்து ஒரு இளமையை அடைஞ்சிருக்கும் சுவாமினால. ஏன்னா அங்கங்க பாடசாலைகள் தான் ஆரம்பிச்சிருக்க. அப்படிப்பட்ட சுவாமியை நாம் சேவிப்பதற்காக இங்கு கூடியிருக்கிறோம் சொல்லி தண்ணீர்ன்றது சமுத்திர ஜீவராசிகளுக்கும் உபயோகப்படும், பூமியில் இருக்கிற ஜீவராசி இந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் கரைன்னு போடுறது அது கரை உள்ளதாக இருக்கிறது. முத்தமிழ் கரையும் மொழி போதிய பலவும் நம் மனத்திலே உரைத்திட பதம் வைத்த முன்னவர். முத்தமிழ் கரையும் முதல்ல அடியே சொன்னது பதம் வைத்த புனிதர் சொல்லி திருக்குழந்தை ஆண்டவன் முதல்ல சொன்ன புனிதர் திருக்குழந்தை ஆண்டவன்.
பெரியாண்டவன் முத்தமிழ் கலையும் இயல் இசை நாடகம் மூணும் தெரிந்த மகான். அவரை பத்தி நிறைய சொல்றது இங்க இல்லை, இதுக்கு சொல்ல முடியாது, யோகியதை இல்லை எனக்கு. ஒரு நாள் நம்முடைய ஆமரியப்ப பக்கத்துல இருந்து தேவருக்கு பணியெடுத்த பாடினார். அதை பெருமான் நேரம் அப்படியே பார்த்தோம், அனுபவிச்சார். ஆக இசையால் வசப்படக்கூடிய அற்புதமான மாமனிதர், மனத்தினை உழைக்கிற பதம் வைத்த முன்னவர். இரண்டாவது திருக்குழந்தை ஆண்டவர், அடுத்ததாக பெரியாண்டவர். வைத்த மாநிதியாய், அந்த ஸ்ரீமுற்று பெரியாண்டவன் வைத்த மாநிதியாய் இன்று நவநிதி சேர் அரியை. இங்க இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். நவநிதி, நம்முடைய நவ நரசிம்மன் நவநிதி சேர், எல்லாரும் நவநிதி வேணும் இல்லையா? அதை சேர்ப்பதற்காக நவநிதி சேர் அரியை அமர்த்திட, நவநிதி சேர் அரியை அமர்த்திட அதிகால சிறுவண்டாய். சுவாமி போதோட்டதான் அதிகால சிறுவண்டாச்சு. திருக்குறள் ஞானவர் எழுந்துள்ளினார் 2 திருப்பதம். பெரிய ஆண்டவன் எழுந்துள்ளினார் 4வது திருப்பதம். சுவாமி எழுந்திருந்தால் அதிகால சிறுவண்டு. அற்புதமா இருக்கும். அற்புதம் முரளும் சோலை. அதிகால சிறுவண்டாய் இத்தனை பதம் வைத்து உகக்கின்ற புனிதர். இப்போ இங்க வந்து எழுந்துள்ள இருக்கிற புனிதர் முனித்திரைய உருவே பெரிய திருக்குழந்தை ஆண்டவன் சாங்குக்கார 3 பேரடி ஒழிவு அப்படி வச்சுக்கலாம். புவியில் படம் வைத்து இந்த தர இருந்து சாமானியனை சொல்ற மாதிரி ஆகும். அது முக்கியம். முனித்திரைய உருவே முக்கோல் பகவரே வருக. மூவராகிய ஒருவனை தெரிந்து கொடுத்தது 2 நாளாக எழுதினார். அதனால மூவராகிய ஒருவனை மூவா உருவின் மறையவராய் நெஞ்சம் வைத்தோன். மூவா உருவின் மறையவராய் நெஞ்சம் வைத்தோன். சுவாமி சுவாமி சாய்ச்சார் சட்சத்தை கொடுத்துன்னு எனக்கு தெரியல. மூவா உருவின் மறையவராய் அடுத்து சுவாமி மூவா உருவின் மறையவராய் இல்ல, அவர் மூவா உருவின் மறையவராக என்று இளமையா இருக்கிறவர். மூவா உருவின் மறையாளர், மூவா உருவின் மறையவராய் நெஞ்சம் வைத்தோன். தேவராய் நிலந்தோழ வழங்கும் மாசரி ஞானியாய் நற்பணி நெறி தவத்தோன். புவி போற்றும் குழந்தையின் ரத பந்தம் செய்து. எத்தனையோ வருஷமா அந்த திருக்குழந்தை தேர் ஓடல. சுவாமி நான் திருவள்ளி கூட்டறிக்கை எழுத வேண்டும் கொஞ்சம் எழுதி வச்சுட்டு தப்பானா அவர் என்ன செய்வார் அது எனக்கு தெரியும். அதனால அப்படியே பாதியில் நிற்கிறது. இன்னைக்கு ஒரு நாள் அது சமர்ப்பிக்கப்படும். ஆனால் அந்த திருத்தேரை ஓட்டுவதற்கு முழுமையான கைகறி மணவர் சுவாமி. அதனால் தான் ரத பந்தம் செய்து குழாம் கூடி வலம் வந்த மா தவ முனிவர் பரி அரி பரி அரி ஆலய பணி மங்களம் பெற தரணி போற்றவே தரணி போற்றிட எழுந்தவர்களே அடியேன். இங்க அழுந்தூர் தான் பேருந்தருடைய டாமினேஷன் தான் இங்க அதிகம். பன்னெண்டு எடுத்து பார் எடுத்தாங்க பண்ணலாம். நாளைக்கு நீர் அங்க வாரம்
மேல முடிச்சு தரேன். ரைட்டோட கமிஷனர் கமிஷனர் ராமாஜி பொண்ணு எங்க பையன் நீங்க தான் இருக்கேன் चार पॉइंट दे बगल तीन இருளோன்னு கூப்பிடுறப்ப நீங்க இடைஞ்சல் ஒண்ணு பார்த்து